வனாந்தரத்தில் ஆண்டவருக்கு விரோதமாக கலகம் பண்ணக்கூடாது. வனாந்தரத்தில் என்ன பண்ணக்கூடாதா? உபாகமம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதை கவனமாக கேளுங்க. நான் கஷ்டப்படுறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணக்கூடாது. 7ஆம் வசனம், உபாகமம் 9:7. நீ வனாந்தரத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கினதை நினை. என்ன கோபம் உண்டாக்குனாங்களா? கடும் கோபம் உண்டாக்கினதை நினை. அதை மறவாயாக. நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இவ்விடத்தில் வந்து மட்டும் பக்கத்தில் வந்த பிறகு எழுதுறார், இந்த கானானுக்கு வந்து சேர்ற வரைக்கும் நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக என்ன பண்ணீங்க? கலகம் பண்ணீங்க. ஓரேப்புனா தெரியும்ல, கன்று குட்டியை உண்டாக்கி கர்த்தருக்கு கடுங்கோபம் உண்டாக்கினதினால் கர்த்தர் உங்களை அழிக்கத்தக்கதாக உக்கிரம் கோபம் கொண்டார். அப்போ வனாந்தரத்தில் ஆண்டவருக்கு என்ன உண்டாக்கக்கூடாது? நீங்கள் வனாந்தரத்தில் தான் இருக்கீங்கன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நீங்கள் கஷ்டத்தில் தான் இருக்கீங்கன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நீங்கள் வேதனையில் தான் இருக்கீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா நடத்துகிறதே அவர் தான், நடத்துகிறதே அவர் தான். அதனால நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வனாந்தரத்தில் 20 லட்சம் ஜனங்கள், 8 லட்சம் புருஷர்கள், அதில் ஸ்திரீகளுக்கு ஒரு 8 லட்சமே போடுங்களேன், 16 லட்சம், 6 லட்சம் புருஷர்கள். அப்போ 6 லட்சம் புருஷர்களுக்கு அன்னை உண்ட காலத்தில் நிறைய பேர் 2 கல்யாணம் 3 கல்யாணம்லாம் பண்ணியிருந்தாங்க இஸ்ரவேலர்கள். அன்னைக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படலை. நியாயப்பிரமாணம் கொடுத்த பிறகுமே அவங்க 2-3 கல்யாணம்லாம் பண்ணாங்க. தாவீதே 10 கல்யாணத்துக்கிட்ட பண்ணியிருந்தார் தான் அது கணக்கில் வருது. அதனால தான் அவங்க பையன் 10 ஸ்கொயர்டு 10 கியூபுக்கு போயிட்டார். என்ன? அதனால் என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுது, ஆண்டவருக்கு விரோதமாக மட்டும் கலகம் பண்ணக்கூடாது. ஆண்டவருக்கு விரோதமாக ஏன் தெரியுமா கலகம் பண்ணுறோம்? நிறைய நேரத்தில் ஆஃபீஸில் எல்லாம் போராட்டம் எதுக்கு வருது? அவங்க நினச்ச மாதிரி அரசாங்கம் சம்பளம் கொடுக்கலன்னா என்ன வரும்? போராட்டம் வரும். அவங்க நினச்ச மாதிரி பென்ஷன் வரலன்னா போராட்டம் வரும். அதாவது தேவன்கிட்ட அதை வச்சுக்கிற கூடாது. அவர் நினச்ச மாதிரி தான் நம்மளை நடத்துவார். அப்போ தேவன்கிட்ட நான் நினச்ச மாதிரி நீங்கள் நடத்துங்கன்னு ஸ்டேரிங்கை நீங்கள் பிடிச்சி இழுப்பக்கூடாது. அவர் சில நேரம் வனாந்தரத்தில் நடத்தி நம்மளை கானானுக்கு கொண்டு போய் சேர்ப்பார். அப்போ இதில் என்னன்னா, நான் நினச்ச மாதிரி தேவனை என்ன நடத்தணுங்கிறவங்க வனாந்தரத்தில் என்ன மூட்டுவாங்க? கலகம் மூட்டுவாங்க. அதனால தேவன் உங்களை அவர் சித்தப்படி நடத்துவாராக. சத்தமாக ராமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம். இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் இங்கேருந்து மதுரைக்கு பஸ்ஸில் போகிறீங்க, போகும்போது நீங்கள் பாட்டுக்கு ஸ்டேரிங்கை பிடிச்சி அப்பப்போ இந்த பக்கம் திருப்பியா, அந்த பக்கம் திருப்பியா அப்படின்னு சொன்னீங்கன்னா டிரைவர் அந்த பக்கம் பிடிச்சவங்களை என்ன பண்ணிடுவார்? ஏன் டியூட்டிக்குள்ளே நீ வராதன்னு உங்களை அவர் நன்றாய் நடத்துவார். அவர் எப்படி நடத்துவாருங்கிறத சங்கீதம் 23 சொல்லுது. ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அவர் அழகாக நடத்தி கொண்டு போவார். புல்லுள்ள இடங்களில் நடத்துவார். போகிற பாதைகளில் வனாந்தரமாக இருந்தாலும் சரி. தாவீது அந்த சங்கீதத்தை எழுதும்போது அந்த பள்ளத்தாக்குகளில் இருப்பாராம். அப்போ அந்த அமர்ந்த தண்ணீர் அண்டை புல்லுள்ள இடங்கள் அப்படிங்கிற போது வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, தாவீது கிட்ட போய் கேட்டு பார்த்தா, எங்கப்பா புல்லே இல்லை, புல்லுள்ள இடங்கள்னு எழுதி வச்சிருக்கியப்பா, நீ இருக்கிற இடமெல்லாம் காடாவே இருக்கு, நீ எப்படி புல்லுள்ள இடங்கள்னு. அப்போ பக்தன் எப்படி சொல்றாருன்னா, மலைகளில் இருந்து வருகிற தண்ணீர் சில இடத்துல விழுந்து அங்கே மண் உண்டாகி அதில் என்ன முளைக்குமா, அந்த இடத்த காமிச்சு ஆடுகளுக்கு புல் ஊட்டுவாரான் தாவீது. அதுபோல் எங்கே ஆசீர்வாதம் இருக்குன்னு கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பாரு. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? தாவீது தேடி வந்தாரா? அவனுக்கே தெரியாமல் அவங்க வீட்டில் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. அவனுக்கே தெரியாமல் சாமுவேல் உட்கார்ந்துருக்கார். அவனுக்கே தெரியாமல் அவங்க அப்பா அவங்க அண்ணன் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. கர்த்தர் அவனுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார். கர்த்தர் அவனுக்கு ஒரு மகிமையை ஆயத்தப்படுத்தினார். கர்த்தர் அவனுக்கு ஒரு மேன்மையை ஆயத்தப்படுத்தினார். அதனால தான் தாவீது, ஆண்டவரே நீங்கள் நடத்துங்கப்பா, இந்த வனாந்தரமானாலும் நீங்கள் நடத்துங்கப்பா. அதனால தான் இந்த வனாந்திரத்துக்குள்ளே கலகம் பண்ணக்கூடாது. எப்படிலாம் கலகம் பண்ணுவோம் தெரியுமா? இந்த முதல்ல நல்லா கவனிங்க, பொல்லாங்கானதை இச்சிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சே போச்சு. அதுக்கப்புறம் சோழி முடிஞ்சு ஃப்ரீயாக விட்டுறணும். ஆண்டவரை என்ன வாழ்க்கையில் செய்ய போகிறீங்களோ அதை செய்யுங்க. 40 வயசானதுக்கப்புறம் இதை பண்ணிவிட்டேனே, இது நடந்துருச்சே, இது ஆயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சே, ஆண்டவர் கையில் ஸ்டேரிங்கை ஃப்ரீயாக விட்டுருங்க. கரெக்டாக குறித்த காலத்தில் உங்களுக்கு தேவையானதை கொண்டு வைப்பாரியா. கையை நல்லா தட்டுங்களேன். ஹல்லேலூயா.
ஏன்னா நானும் தம்பி முனேஷும் வந்து அவருக்கு பொண்ணு தேடுறதுக்காக ரொம்ப ரொம்ப நிறைய பொண்ணுகளை பார்த்தோம், நிறையா ட்ரை பண்ணோம். நான் சில நேரங்களில் போயிட்டு வந்துட்டு, தம்பி இந்த பொண்ணு நல்லாயிருக்கும், தம்பி இந்த பொண்ணு நல்லாயிருக்கும், இது நல்லாயிருக்கும். அவர் ஒத்து வர மாட்டார். எனக்கு என்ன வரும்? அவர் ஒத்து வர மாட்டார், எனக்கு கோவம் வரும். என்ன அந்த மனுஷன் ஒத்துக்கிறவ மாட்டேங்கிறாரு, இப்படி இருக்கு அப்படின்னு. ஆனால் ஒரு நாள் பார்க்கும்போது கரெக்டாக கொண்டு வந்து ஜெனிஃபரை இணைச்சிட்டாரு. இப்போ அவங்க பாஸ்டரை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவார், ஜெனிஃபர் சாதாரண ஆள் இல்லை, அது ஊழியக்காரியாக வருவா, அவளுக்கு நிறைய திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போ பாருங்கள், அவர் எங்கெங்கேயோ பார்த்தோம். நான் ஆர்எஸ் மங்கலம் போனோம். ஒரு நாள் ஆர்எஸ் மங்கலத்தில் போயிட்டு தேவிப்பட்டினத்தில் வண்டி ரிப்பேர் ஆகி 2 பேரும் வண்டியை தள்ளிக்கிட்டே வந்தோம். இப்படி நாங்கள் போனோம். ஆனால் ஒரு கலங்கி போன நிலைமையில் எனக்கு ஒரு பயம்தான். அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு நம்ம கூட வந்து இருக்காரு, யாரும் இல்லை, இவருடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ, என்ன நிலைமையோ தெரியல. ஆனால் வண்டியை ஃப்ரீயாக விட்டப்போ பக்கத்திலே கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. பட் ஸ்டேரிங்கை ஃப்ரீயாக விட்டுறணும். தேவனே வனாந்தரம் தான், அவருக்கு தான் தெரியும். இங்கே இருக்கிற எல்லாரை விட அவர் ஜெபம் நல்லா பண்ணுவார். அழுவார், முழங்காலில் நின்று ஜெபிப்பார். இவங்களுக்கு இல்லாத ஒரு காரியம் அவர்கிட்ட இருந்துச்சு. ஏன் தெரியுமா? வனாந்தரம். இவங்க யாரும் பார்க்க, இவங்களுக்கு அப்பா சோறு போடுவாங்க, அவருக்கு யார் போடுவா? இவங்களுக்கு வாழ்கிறதுக்கு ஒரு அடைக்கலம் இருந்துச்சு, அவருக்கு யார் இருந்தா? நான் இங்கே இருக்கிற எல்லா தம்பிங்களோடையும் கொஞ்சம் ஆண்டவரை ருசிச்சதை பார்த்ததுக்கு காரணம் வனாந்தரம். என்னது? வனாந்தரத்தில் இச்சிக்கக்கூடாது, வனாந்தரத்தில் இச்சிக்கக்கூடாதுன்னு போன வாரமே 5 காரியத்தை நான் சொன்னேன். வனாந்தரத்தில் செய்யக்கூடாது. இச்சை வந்துருச்சுன்னா, நம்ம கல்யாணத்தில் நாள் பார்த்துருப்போம், போய் விக்கிரகத்துக்கு நின்றுப்போம், விக்கிரகத்தை கும்பிட்டுருப்போம், மறுதளிச்சிருப்போம். இச்சை விக்கிரக ஆராதனையாக மாறி, விக்கிரக ஆராதனை இந்த இச்சை பண்ணிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணுறவங்க ஃபுல்லாக விபச்சாரம் பண்ணுறான். நான் எல்லாரையும் சொல்லலை, பண்ணுறதுக்கு தயாராகிறான். யாராவது நான் லவ் பண்றேன் 10 வருஷமா, ஆண்டவர் என்ன திருமணத்தில் நாங்கள் இணைக்கிற வரைக்கும் நாங்கள் ஒருத்தர் தோல். நான் சொல்லலைங்க, 1 கொரிந்தியரில் சொல்லு. அவன் பாட்டு பைக்கில் போகிறானா, அவன் பாட்டுக்கு ரூம் போடுறானா, அவன் பாட்டுக்கு சுற்றுறானா, அவன் பாட்டுக்கு தப்பு பண்ணுறானா. ஏன்? வனாந்தரம் இச்சையை கொண்டு வருது, இச்சை விக்கிரக ஆராதனையை கொண்டு வருது, விக்கிரக ஆராதனை வேசித்தனத்தை கொண்டு வருது. வேசித்தனம் 23,000 பேரை சாவடிக்குது. எத்தனை ஆயிரம் பேரா? காத்திருப்பா, உனக்கும் உன் பிள்ளைக்கும் கர்த்தர் பெரியதை ஆயத்தம் பண்ணியிருக்காரு. கையை நல்லா தட்டுங்களேன். போன வாரம் நான் வாசிச்சு காமிச்சேன்ல, 1 மாசம் திருமணம் இருக்கும், அதுக்குள்ள நாங்க ஜோடியா போறோம். அந்த காலத்தில் பார்க்க கூட விட மாட்டாங்க. இந்த காலத்தில் ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் என்ன, அது என்ன, இது என்ன, அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங்கில் தான் சிரிச்ச முகமாக இருக்குது. கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள்ல இருந்து வனாந்தரத்தில் கோபம் ஊட்டக்கூடாது, வனாந்தரத்தில் கலகம் உண்டாக்கக்கூடாது. இப்போ பாருங்களேன், 106ஆம் சங்கீதம், எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லாதனால சங்கீதம் 106 7லிருந்து 10 வர வசனத்தை பாருங்கள். 106ஆம் சங்கீதம் 7லிருந்து 10 வசனங்கள் ரொம்ப அற்புதமான சங்கீதம். இப்போ தான் வாசிச்சுக்கு வந்தோம். நம்ம 7லிருந்து பாருங்கள். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபையின் திரட்சி, என்ன திரட்சியா நினைச்சு பாருங்க. அவனுக்கு தண்ணி ரத்தமா இருக்கு, இவனுக்கு தண்ணி குடிக்க கிடைக்குது. அவன் வீட்டில் வண்டு இருக்கு, இவன் வீட்டில் வண்டு இல்லை. அவன் வீட்டில் தேள் இருக்கு, இவன் வீட்டில் தேள் இல்லை. அவன் வீட்டில் கொப்புளம் இருக்கு, இவன் வீட்டில் கொப்புளம் இல்லை. அவன் வீட்டில் சாவு இல்லாத வீடே இல்லை. ஆனால் கிருபையின் திரட்சியை உணராமலும் சிவந்த சமுத்திர ஓரத்திலே ஆரம்பிச்சிட்டான். எப்போ ஆரம்பிக்கலாம்னு இருப்பான் போல. ஆனால் மோசேக்கு மட்டும் சில இடத்துல காது கேட்காதது ரொம்ப நல்லது. என்ன? கல்லறை தோட்டம் இல்லைன்னா கூட்டிகிட்டு வந்து கொள்ற, அங்கே செத்துருந்தா தேவலை, அங்கே செத்து போயிருந்தா நல்லது, இங்கே வந்து கூப்பிட்டு வச்சு குத்துறியா, எங்களை அடிக்கிறியா, கொள்றியா. வனாந்தரத்தில் என்ன பண்ணக்கூடாது? இந்த வனாந்தரம் தான் நம்மை உயர்த்த போகிறது. இந்த வனாந்தரம் தான் நம்மை ஆசீர்வதிக்க போகிறது. இந்த வனாந்தரம் தான் நம்மை செழிப்பாக்க போகிறது. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் கையை தட்டி மதுரமாக மாறி போகும். சொல்லுங்க. கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், ஓ துக்கம் மாறிடும். சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே,
எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அல்லேலூயா. எனக்கு இதுல ரொம்ப கண்ணீர் வர வச்ச வசனம் அந்த 7ஆம் வசனத்துல அந்த சமுத்திர ஓரத்துல கலகம் பண்ணாங்க. ஆனா அடுத்த வசனத்தை பாருங்க. ஆனாலும் செங்கடலை திறந்தாரையா. நீ சண்டை போடுறியா, நீ வனாந்தரத்தில் நின்று என்னை திட்டுறியா, வனாந்தரத்தில் நின்று ஆண்டவருக்கு விரோதமாக கலகம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கிறேங்க. நமக்கு ஸ்டார்ட் இருக்குது, எண்டு இருக்குது. என்னோட டேட் ஆஃப் பர்த் 82. ஆனால் என் ஆண்டவர் சாதாரணமாக சொல்லுவார், நான் ஆல்ஃபா, நான் ஒமேகா, எனக்கு தொடக்கமும் இல்லை, எனக்கு முடிவும் இல்லை. நீங்கள் அதை சாதாரணமாக ஒரு ஆல்ஃபா ஒமேகான்னு சொல்லுவீங்க. அவர் சர்வேஸ்வரன், அவர் சர்வ வல்லவர், அவர் சகலத்தை படைத்தவர். அவருக்கு முன்னாக 24 மூப்பர்களே நிற்க பயப்பட்டு கிரீடங்களை கலட்டி வச்சு சாஷ்டாங்கமா விழுந்து சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதிக்கிற அந்த தெய்வத்துக்கு முன்னாக என்ன பண்ணிடாதீங்க, கலகம் பண்ணிடாதீங்க. அவர் நினச்சா இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை ஃபேஸ்புக்கை ஒழுக்கின செய்தி அடிக்கடி ஊழியர்களுக்கு ஆலோசனை கொடுத்துட்டே இருப்பார். டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு ஐயா, தமிழ்நாட்டில் திருநெல்வேலியிலேருந்து போனவர். திடீர்னு அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ 12வது படிக்கிற அவருடைய மகள் இறந்து போயிட்டார். ஒன்றுமே கேட்க முடியல, நினச்சே பார்க்க முடியல. அழகான பிள்ளை, அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன்தான். எல்லாரும் கண்ணீர் வடிக்கிறாங்க. எப்படி எனக்கிட்ட கேட்டிங்கன்னா நான் ஒன்று தான் சொல்லுவேன், அவர்கள் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமோ. நீங்கள் வாயில் சொல்லலாம். அந்த பிள்ளையோட ஃபோட்டோ வேணா அனுப்பி விட்றேன் பாருங்கள், குரூப்பில் பாருங்கள். இன்றைக்கி 11 மணிக்கு தான் அடக்க ஆராதனை. 3 நாளாக வச்சுருக்காங்க. தாங்க முடியல, ஏன்னு கேட்க முடியாது. ஆனால் நம்மளை பாதுகாத்து வர்றாருல, கலகம் பண்ணாதீங்க. ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்து நிமித்தம், எது நிமித்தம்? ஏன்னா நீங்கள் தூக்கிட்டு வரீங்க பைபிளு, நீங்கள் எடுத்தீங்களே ஸ்நானம், அவங்க பேர் இருக்கே, நீங்கள் கிறிஸ்தவங்க உங்களை அடையாளப்படுத்துறீங்களே. நாமத்து நிமித்தம் ரட்சித்த அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் அதட்டுனா கடல் விலகும். அதனால தான் அவர் பாடினார், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஒரு அதட்டு போடுங்கப்பா அந்த நாய்க்கு, ஒரு அதட்டு போடுங்க. அப்படியே நமக்கு முன்னாடி இருக்க செங்கடல் பிளக்கும். அவங்க கலகம் பண்ணினாலும் ஆண்டவர் ஒரு இடத்துல கூட அவங்க கலகத்துக்கு கேட்காம இருந்து 10 முறை பரீட்சை பார்த்தாங்களாம். 10 முறையும் கொடுத்தாராம். சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், 10 தடவை இறைச்சி வேணும், 10 தடவையும் அவங்கள ரட்சித்தார். ஏன் தெரியுமா? அவருடைய நாமத்தின் நிமித்தம் அப்படி செய்தார். பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்ருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். என்ன செய்தாரா? சத்ருவின் கைக்கு. 13ஆம் வசனம், ஆனாலும் சீக்கிரமாய். அதனால்தான் மறக்கவே கூடாது. நான்லாம் அந்த ஊழியத்துக்கு வந்த புதுசில் இந்த பில்டிங் தொடங்கிறதுக்கு பின்னாடி இருந்தோம். கொஞ்ச நாள் முதல்ல அந்த ரூமில் இருந்தோம், அடுத்து பின்னாடி இருந்தோம். அந்த பின்னாடி இருக்கும்போது வெயில் தாங்காது. இப்போ மாமரம்லாம் வந்திருக்கு, இப்போல்லாம் ஏசி இருக்குது. அப்போ இந்த வெயில் தாங்க முடியாமல் இந்த இதுக்கு பின்னாடி வந்து தூங்குவோம், மாடியில் போய் தூங்குவோம். இன்றைக்கி வீட்டில் சுகமாக படுத்திருக்கும்போது அந்த வனாந்தரம் தான் எங்களை இன்றைக்கி சந்தோஷமாக்கியிருக்கு. அது இல்லைன்னா இன்றைக்கி நமக்கு இருக்கிற வீடோ நமக்கு இருக்கிற ஆசீர்வாதமோ நம்ம நன்றியோட நினச்சே பார்க்க முடியாது. தூங்குறதுக்கு ஒரு ஸ்தலமும் தூங்குறதுக்கு ஒரு இடமும் இல்லாமல் நெருக்கத்துக்குள்ளே இடுக்கனுக்குள்ளே இந்த வெயில் நம்மளை கொள்ளுதேன். அப்படி வாழ்ந்ததுனால்தான் இன்றைக்கி எங்கள் ரூமில் எங்கள் வீட்டில் மேலே வெயிலே வராது. ஏசியே தேவையில்லை, நாங்கள் அதிகமாக ஏசியே போடுறதில்லை. வெளியெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தால் இவ்வளோ அழகாக இவ்வளோ கூலிங்காக கர்த்தர் நம்ம வீட்டை வச்சிருக்காரேன்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் நடத்துகிறாரு. வனாந்தரத்தில் மறக்காதீங்கய்யா, நடந்து வந்த வழியை மடக்காதீங்க. அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்துறாமல். நல்ல கவனிங்க. உங்கள் கல்யாணமா ஆண்டவர் என்ன பச்சை கொடி காமிச்சாரா? ட்ரெயின் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. ஆண்டவர் கிரீன் சிக்னல் காமிச்சாரா? ஆலோசனைக்கு என்ன செய்யலையா? ஆலோசனைக்கு தம்பி அந்த முந்தின அவசரத்தை போடுங்க. அப்போ கல்யாணம் வேணும் ஆண்டவரே, என்ன செய்ய போகிறீங்க? ஆண்டவர் வார்த்தையை கொண்டு பேசினாரா? சொப்பனத்தில் பேசினாரா? தரிசனத்தில் பேசினாரா? இதான் உன் எதிர்காலம் சொன்னாரா? நிறைய நகை போடுறேன்னு சொன்னாங்க, வீடு வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. என்னையா
ஆலோசனைக்கு காத்திருக்கலைனாலே இச்சை வந்துருச்சுன்னு அர்த்தம். சாயங்காலம் வருவார் ஆண்டவர், பாம்பு வெளியே போடா பாம்பு. சாயங்காலம் வந்தோடனே ஆண்டவர்கிட்ட கேட்டு பறித்து சாப்பிட்றேன், முடிஞ்சு போச்சு. அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு மரணமே இல்லை. அட்லீஸ்ட் சாயங்காலம் வரை காத்திருந்துருக்கலாம்ல இந்த ஏவாள். டெய்லி சாயங்காலம் யார் வருவா? பைபிள் படித்தவங்களுக்கு தெரியும், டெய்லி சாயங்காலம் யார் வருவா? அதுக்கு முன்னே நாங்கள் இச்சை ஆயிட்டோம்ல, நாங்கள் இச்சை உள்ளவர்கள் ஆயிட்டோம்ல. அப்போ ஆலோசனை என்ன? இது வேத வசனத்துக்கு உட்படுதா? இச்சை வந்துருச்சுன்னா ஆண்டவராவது ஆலோசனையாவது. இச்சை வந்துருச்சுன்னா கேட்கறதாவது. ஆமாம், போயிட்டே இருயா, ரூட்டு கிளியரியா, போயிட்டே இரு. அதனால தான் சொல்கிறேன், வனாந்திரம் நம்மளை தேவனுக்கு நேராக நடத்தணும் ஒழிய கலகம் பண்ணுற இடமா மாறிடக்கூடாது. ஆலோசனைக்கு காத்திருக்கணும். இந்த 21 நாள் ஜெபத்தில் எனக்கு தாரும் இல்லை. ஆலோசனை என்ன? நான் உனக்கு போதித்து. நம்முடைய ஆண்டவர் ஈசாக்குக்கு ஆலோசனை கொடுத்தாரு, 100 மடங்கு விளைச்சல் வந்துச்சு. யாக்கோபுக்கு ஆலோசனை கொடுத்தாரு, அவங்க மாமாவையே முந்தி போயிட்டாரு. கையை நல்லா தட்டுங்களேன். அல்லேலூயா. நான் அதனால தான் சொல்றது, பிசினஸ் பண்றியா? ஈசாக்கின் தேவன் நம்முடைய தேவன், யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். அவர் உன் ஓனர் உன்னை பார்த்து ஒரு நாள் உங்க ஓனர் வந்து சொல்லுவார், மகனே என்னை விட நீ வளர்ந்துட்டப்பா. அதுதான். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை கத்த. உண்மையில் என் கண்ணை வைத்து இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நீங்கள் இதை பழகலை, உங்கள் பாஸ்டர்கள் இதை சொல்லிக் கொடுக்கலையான்னு எனக்கு தெரில. நான் அப்படி தான் கேட்பேன். தேவ ஆலோசனைக்கு காத்திருக்காம முடிவு எடுத்துட்டேன், அதனால செஞ்சுட்டேன். இது என்னடா, கத்தர் முன்னாடி வந்தாரா அந்த இச்சை முன்னாடி வந்துச்சா? நீங்கள் சொல்லுங்கள். கத்தர் முன்னாடி வந்தாரா இச்சை முன்னாடி வந்துச்சா? கத்தர் முன்னாடி வந்தாரா இச்சை முன்னாடி வந்துச்சா? ஆலோசனைக்கு காத்திராமல். என்னத்துக்கு காத்திராம? ஆமாம், அவங்க பாட்டுக்கு நல்ல சம்பந்தம் வந்துச்சுங்க, முடிச்சோங்க. ஆலோசனைக்கு காத்திருக்க. ஆலோசனைக்கு காத்து இருக்கலைனாலே அடுத்த வசனம் ஒரு தெளிவான காரியத்தை சொல்லுது. இச்சை எப்படி போகுது பார்த்தீங்களா? இச்சை விக்கிரகாராதனையாக மாதிரி மறுதளிக்க பண்ணி வேசித்தனம் பண்ண வச்சு பரீட்சையில் கொண்டு போய் முடியுது. லாஸ்ட்டு முறுமுறுப்பு. இவனை போய் கட்டிக்கிட்டு போலுங்க, வேலைக்கும் போக மாட்டான், சர்ச்சுக்கும் வரமாட்டான், இவனை எதுக்கு தான் கட்டினேனே தெரில. எண்டு முறுமுறுப்பு. ஆனால் தேவ சித்தத்தில் நடத்தினா எண்டு சமாதானம். கையை நல்லா தட்டுக்கல. அல்லேலூயா. இப்போ புரியுதா? இது நம்ம போன வாரம் வாசித்த வேத பகுதி இந்த வாரம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அந்த வேத பகுதி எங்கே இருக்குது? 1 கொரிந்தியரில் இருக்குது. என்ன, அது வீட்டில் நீங்கள் உங்கள் தேடுனீங்கன்னா கண்டுபிடிச்சலாம். எத்தனாவது? 10ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 10 இருக்குது. நான் சொல்கிறேன் இந்த காரியங்கள்லாம். ஆனால் பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறாரு, ஆமாம், இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்பாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும்படி அருமையும் மேன்மையுமான வாக்கு தத்துவம். எவன் ஒருத்தன் இச்சையை ஜெயிக்கிறானோ அவனுக்கு மேன்மையான வாக்கு தத்துவம். எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க, மேன்மையான வாக்கு தத்துவம், மேன்மையான வாக்கு தத்துவம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவருடைய சித்தத்துக்கும்படி நடக்கிறவங்களுக்கும் நடக்காதவங்களுக்கும் ஒரே மாதிரி தான் நடக்குதுன்னு. இப்போ தெரியாது மக்களே, இப்போ தெரியாது, முடிவில் தெரியும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ தெரியாது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் அத்தியத்தில் தெரியும். ஆண்டவர் எப்படி முடிக்கிறாருன்னு மட்டும் பாருங்க. இவங்க 2 பேரும் இணைச்சதுக்கே அவர் ஒரு காரணத்தை வச்சிருப்பாரு. நான் தான் சொல்லுவேன், எங்கள் அப்பாவை ஊழியத்துக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி என்ன 7வது படிக்கும்போது அழைச்சார். நம்முடைய ஆண்டவர் தாய் உருவாகும் முன்னே பிள்ளைகளை உருவாக்குகிறவர. கைகளை நல்லா தட்டுவீங்களா? அல்லேலூயா. அதனால தான் இங்கே நல்ல கவனிங்களேன், இவன் இச்சை உண்டாக்கிடுவான். கடைசியில் பொண்ணு கேட்க போனால் அங்கே அடியும் சண்டையும் விசுவாசிகளுக்குள்ளே வரும். ஆனால் கர்த்தருடைய சித்தம் நான் தேடி வருவாங்க. உங்கள் பொண்ணை எங்களுக்கு தருவீங்களா? உங்கள் மாப்பிள்ளை எங்களுக்கு தருவீங்களா? இங்கே ஃப்ரீ வில்லு அவரே கொண்டு வந்து சேர்க்குறார். இங்கே அடிச்சுக்கிட்டு நாடுறான், சண்டை போடுறான். எதுக்கே அது? இச்சை என்னத்தை உண்டாக்கும்? பரீட்சையை உண்டாக்கும். இடையில என்ன இருக்குது? அதனால தான் நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களா. அப்படி எல்லாரும் தலையை நிமித்துங்களேன். என்ன ஜாக்கிரதை? அடுத்து விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தோட தேவபக்தியும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும் கூட்டி வழங்கும். எப்படி வழங்கணுமா? அப்போ விசுவாசம் வந்தால் தைரியம் வருது. இங்கே விசுவாசமே இல்லாமல் எங்கேயோ போகுது.
விசுவாசம் வரும்போது 10 வருஷம் ஆனாலும் கர்த்தர் எனக்குரியதை நடத்துவார், கர்த்தர் எனக்குரியதை கொடுப்பார், கர்த்தரின் பிள்ளையை ஆசீர்வதிப்பார். அதுதான் விசுவாசம். விசுவாசம் வரும்போது வாய் பேசும்யா, விசுவாசம் மலைகளை பார்த்து உடைக்கும்யா. விசுவாசம் எதிர்மறையை பற்றி பேசாது, நேர்மறையை தான் பேசும். விசுவாசம் தேவன் செய்கிறத பற்றி தான் பேசும், நாங்கள் செய்கிறத பற்றி பேசாது. வனாந்தரத்தில் என்ன பண்ணக்கூடாது? கலகம் பண்ணக்கூடாது. கலகம் பண்ணால் எதனால தான் கலகம் பண்ணுறோம்? இச்சை தான் புள்ளி, இச்சை தான் புள்ளி, இச்சை தான் புள்ளி. அதனால தான் சொல்கிறேன், உன்னை கொண்டுட்டு போய் தேவனே இதை செய்யுங்கன்னு 40 நாள் நீங்கள் ஜெபிக்கிறத விட நமக்கு சித்தமானதை தாங்கன்னு கேட்டால் எப்படி நடத்துவார்? நான் பேசுகிறது பின்னாடி கேட்குதா? கேட்குதா உங்களுக்கு? நமக்கு சித்தமானதை தாங்கன்னு கேட்டால் எப்படி நடத்துவார்? என்ன எப்படி ஆசீர்வதிப்பார்? எப்படி மேன்மைப்படுத்துவார்? கண்களின் இச்சை மாம்சத்தின் நித்தையும் ஜீவனத்தின் பெருமையும் பிதாவினால் உண்டானதல்ல, என் சித்தத்தின்படி செய்கிறவனை நிலைத்திருப்பான் அல்ல, என்றென்று நிலைத்திருப்பான். கையை தட்டுக்கல. ஹல்லேலூயா. ஆமாம், நான் நினச்சி பார்த்தேன், நமக்கு உறவினர்கள் இறந்து போன உடனே எங்கள் அப்பாவுடைய ஆதார் கார்டெல்லாம் என்கிட்ட இருக்குது, அவரோட ஏடிஎம் கார்டெலாம் எதுவுமே இன்னும் அழிக்க முடியல. ஆனால் உலகம் அழிச்சிருச்சு, அந்த ஆள் போயிட்டாருன்னு பார்க்கும்போது அவரோட சட்டை, அவரோட காரியங்கள் 1 2 நம்மகிட்ட இருக்கிறது பார்க்கும்போது, ஆனால் உலகம் அன்னைக்கே முடிச்சிச்சு அந்த ஃபைலை. ஆனால் இங்கே முடிக்கும்போது பரலோகம் தொடங்குது. ஒரு புது வாழ்வு வேண்டுமானால், ஒரு புதிய வாழ்க்கை வேண்டுமானால், நித்திய வாழ்வு வேண்டுமானால், நித்திய மகிமை வேண்டுமானால், நித்திய மேன்மை வேண்டுமானால், பரிசுத்தவான்களோடு குடியிருக்கிற மேன்மை வேண்டுமானால், தேவனிடத்தில் உன்னை வைத்து கொண்டு போராடுவதல்ல, உங்கள் சித்தம் எங்கள் இச்சையாய் மாறட்டும், உங்கள் சித்தம் எங்கள் விருப்பமாய் மாறட்டும், உங்கள் சித்தம் எங்கள் எண்ணமாய் மாறட்டும். அதனால்தான் இப்படியே போய் இப்படி வாழ்ந்து நான் இத்தனை வயசுல இதை செஞ்சு அவர் ரொம்ப பெருசா நமக்கு திட்டம் பண்ணியிருக்காரு. அந்த திட்டத்தை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம எல்லாரும் தேவனுக்கு ஏற்றவர்களாக நாம் வாழ வேண்டியது. அதனால தான் 15ஆம் வசனத்தில் 14 சொன்னேன், பரீட்சை பார்த்தாங்க. இச்சை 15ஆம் வசனத்தில் பாருங்க, கேட்டதை கொடுத்தாரு. ஆத்துமாக்கள்லையோ கேட்குறான்ல பிள்ளை, வாங்கி கொடுப்போம். பிள்ளை கேட்குறான்ல கொடுப்போம். அதனால தான் இப்போ 120 140 160 கிலோமீட்டர் போகிற பைக்கெல்லாம் பிடிச்சி அவங்க அப்பா அம்மாவை வர வச்சு 2 அடியை போட்டு, எதுக்குடா இந்த பைக்கு உன் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்த? அவன் 2 லட்சம் ரூபா பைக்கில் 160 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறான்டா. இப்போ அரசாங்கம் சொல்லுது, இந்த மாதிரி பைக்கில் ஸ்பீடாக போகிறவனுடைய அப்பா அம்மாவுக்கு என்ன கொடுங்க? இப்போ இன்றைக்கி ஆண்டவர் நீங்கள் கேட்டதை கொடுத்துட்றாராம். ஆனால் எங்கே இழப்பு வருது? ஆத்துமால. வாயில் எப்படி பாட்டு வரும்? ஃபுல்லாக ஆத்துமா டயர்ட் ஆயிடுச்சு. நான் இப்போ ஒன்று சொல்லவா? 63ஆம் சங்கீதத்தை தாவீது எழுதுனது அவங்க மகன் துரத்திட்டான். சொந்த மகன், மூத்த மகன், ஒரே பெரிய நேசகுமாரன் துரத்தி விட்டான். துரத்தி விட்ட உடனே தாவீது சங்கீதம் எழுதுறாரு, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாக. அடுத்த வார்த்தையை கவனிச்சிங்களா? நான் அழுது கொண்டே பாடுவேன், நான் பாடாமல் பாடுவேன், நான் வெம்பி பாடுவேன். எப்படி பாடுவாரா? என் வாய் அந்த முகத்தை பார்க்கும்போதே தெரியணும் இவனுக்குள்ளே இயேசு இருக்காருன்னு. அப்போ இங்கே ஏன் இவங்களால பாட முடியல? இவங்க ஆத்துமாக்கு நாளைக்கு கட்ட வேண்டிய கடனில் சிக்கியிருக்கு. இவங்க ஆத்மா அடுத்து கட்ட வேண்டிய பணத்தில் உட்கார்ந்து முட்டிகிட்டு இருக்கு. இவங்க ஆத்மா இவர் வேலையை விட்டாருன்னா நான் போய் வேலை செய்வேன்னு இருக்கான். இவங்க ஆத்மா இன்னைக்கு காலையில் எழும்பி ஆத்மா நினத்தையும் கொழுப்பையும் குண்டது போல இருந்தா வாயிலிருந்து ஸ்தோத்திரம் அழுதுகிட்டே வராது, ஆனந்த களிப்போடு வரும். அப்போ ஆனந்த களிப்போடு இது எங்கேருந்து எழுதுனது? 63ஆம் சங்கீதம் உங்கள் பைபிளில் இருந்தால் பாருங்கள், இது எங்கேருந்து எழுதுனதுன்னு பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கள். 63ஆம் சங்கீதத்தை உங்கள் பைபிளே திறக்க மாட்டீங்கல்ல, எங்கேருந்து எழுதினாரு? அதில் வராதுப்பா. என்ன? யூதாவின் வனாந்தரத்தில் இருந்து சண்டை போடல, ஐயோ ஆண்டவரே எங்களை கொண்டு வந்து இப்படி விட்டுட்டீங்களேன்னு சொல்லல, ஆண்டவரே இப்படி என் பிள்ளைகளை கொண்டு வந்து நடுத்தருவில் நிறுத்திட்டீங்களேன்னு சொல்லல. என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகார். நேற்று ராஜாவா உட்கார்ந்துருந்தவர் இன்னைக்கு வனாந்தரத்தில் இருக்காரு. இது எப்படிங்க நினைச்சு பார்க்கறது? நேற்று சிங்காசனத்தில் உட்கார்ந்துருந்தவர் இன்னைக்கு வனாந்தரத்தில் உட்கார்ந்துருக்காரு. ஆனால் சொல்றாரு, என் வாய் ஆனந்த களிப்புள்ள. அதனால்தான் அந்த சினிமாக்காரங்கள்கிட்ட கூட பாட்டு ஷூட்டிங் பண்ணும்போது சொல்கிறாங்களா, சிரிச்சுக்கிட்டே பாடுங்க,
கொஞ்சம் சிரிச்ச முகமாக பாடுங்கன்னு. இனி நம்ம ஆளுகளுக்கு நீ ஆராதனையில் என்ன தான் பண்ணணும் போல், கொஞ்சம் அப்படி சிரிங்க பார்க்கலாம். கொஞ்சம் சிரித்து சொல்லுங்கள், ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், நல்லவர் உனக்கு. நீங்கள் சொல்லாதீங்க அவர் நல்லவராக இல்லையே, நான் வனாந்தரத்தில இருக்கேன். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு நாளும் கலகம் பண்ணுங்க. அவருக்கு நல்ல வீடு இல்லை, அவருக்கு நல்ல வாழ்க்கை இல்லை. அவர் தூங்குனது எங்கே தெரியுமா? இயேசுநாதர் வனாந்தரத்தில். அவர் பக்கத்தில் நரி கத்துமா. அவர் 30 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் எந்த வீட்லேயும் தூங்கலை, யார் வீட்லேயும் படுக்கலை, யார் வீட்லேயும் சாப்பிடல. 12 சீசர்களும் எவ்வளோ நல்லவங்க பாருங்களேன். இன்னைக்கு நைட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரேன்னு கூப்பிடவும் ஆள் இல்லை. 3 வருஷமும் வனாந்தரம்தான். நரிகளுக்கு குழிகளும், ஆகாயத்து பறவைகளுக்கு, மனுஷகுமாரனுக்கோ. ஆனால் ஒரு இடத்துல கூட பிதாவுக்கு விரோதமாக அவர் பேசினதாகவோ, அவர் வருத்தப்பட்டதாகவோ, ஏனப்பா எனக்கு இந்த வாழ்க்கை என்று சொன்னதாகவோ, ஏன் பிதாவே என்னை இவ்வளவு கஷ்டத்தில் நடத்தினீர், இவ்வளவு கஷ்டமாக எனக்கு என்று கேட்டதாகவோ. நான் எனக்குள்ளே ஒரு மெடிக்கலி நினச்சிக்கிட்டேன், வாழ போகிறதே 33 தானே, 3 வருஷம் தூங்காமலே இருப்போமே. எப்படி வாழ போகிறதே 33 தானே, 3 வருஷம் தூங்காமலே இருப்போமே, தூங்காமலே ஜெபிப்போமே அப்படின்னு எதையும் முடிச்சிட்டாரு. தூக்கத்தையும் ரொம்ப குறைச்சிக்கிட்டார். சொக்கி விழுந்தால் மட்டும்தான் தூங்கியிருப்பார் போல், கல் எடுத்து தலையில் வச்சு. அந்த அளவுக்கு பிதாவின் சித்தத்தை பூரணமாக செஞ்சு எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமத்தை, அல்லேலூயா. இப்போ கூட கேட்டு பாருங்க, இந்தியாவில் மட்டும் ஒரே நாளில் 20 லட்சம் ஜனங்கள் இயேசுவை ஆராதிக்கிறாங்க. கையை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். இந்த வனாந்தரத்தில் மட்டும் நான் ஒரு நாளும் கலகம் பண்ணாமல் இருந்தால் அவனுடைய மகிமை உயர்த்தப்படும், அவனுடைய தலை உயர்த்தப்படும், அவனுடைய மேன்மை உயர்த்தப்படும். வனாந்தரத்திலிருந்து தாவீது ஒரு 60 சங்கீதத்துக்கு மேலே எழுதியிருக்காரு. ஒவ்வொரு சங்கீதமும் நம்முடைய வனாந்தரங்களை மாற்றுகிற சங்கீதம். ஒவ்வொரு சங்கீதமும் நம்முடைய கண்ணீரை துடைக்கிற சங்கீதம். நீங்கள் எப்படியோ தெரில, நான் காலையில் சங்கீதத்தோடு தான் தொடங்குவேன். அந்த சங்கீதத்திலேருந்து ஒரு வார்த்தையாவது தேவன் பேசாமல் இருந்ததில்லை. நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு நாளைக்கு 5 சங்கீதம் படிச்சிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் சங்கீதத்தை படிச்சிடலாம். முழங்காலில் நின்று படித்தா உங்கள் வனாந்தரமெல்லாம் மாறி உங்களுக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். எப்படா வனாந்தரத்துலேருந்து சிங்காசனத்துக்கு போகணும்னு தெரியணும்னா சங்கீதத்தில் இருக்கு. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ஆண்டவரே, வனாந்தரத்தில் கலகம் பண்ணாதிருப்போமாக. எல்லாரும் சொல்லுங்க, ஓ வனாந்தரத்தில் கர்த்தருக்கு சித்தம்